شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا زدنا علما وارزقنا فهما. மேடையில் வீற்றிருக்கிற அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக பல இடங்களில் இருந்து வருகை இருந்திருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாலை நேரத்திலே அதிலும் நமது இந்தியா தனது 79வது சுதந்திர தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே மாஷா அல்லாஹ் இந்த பகுதி மக்கள் பயன்பெறக்கூடிய விதத்தில் ஒரு ஹிப்ஸ் மதரசா, அதோடு சேர்த்து ஒரு தாவா சென்டர், பள்ளிவாசல், இவைகள் எல்லாம் இந்த இடத்தில் இன்ஷா அல்லாஹ் அமைய போவதை அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒரு மார்க்க விளக்க வகுப்பாக நமது சகோதரர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பான சபை. இந்த சபையில் நாம் மட்டும் இங்கே இல்லை, நம்மோடு வானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதை போல, இன்ன லில்லாஹி மலாயிகத்துன் ஸய்யாரா, அல்லாஹ்வுக்கென்று இருக்கக்கூடிய வானவர்களில் வந்து செல்லுகிற அல்லது ரோந்து செல்லுகிற மலக்குமார்கள். ரோந்து செல்லுகிற மலக்குமார்கள் புரியுதா? சம்டைம் நமக்கு பேசி முடிச்ச உடனே உங்க தமிழ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சில பேர் எடுத்து சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதுல நான் சொல்றது? மலாயிகத்துன் ஸய்யாரா அப்படின்னா வந்து வந்து செல்லுகிற மலக்குமார்கள். ஷிஃப்ட் போட்டு வருவாங்க. அவங்க மார்னிங் ஒரு ஒரு குரூப் ஆஃப் மலாயிகா வருவாங்க. அவங்க வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவாங்க. திரும்ப மாலை நேரத்தில் இன்னொரு மலாயிகா வருவாங்க, அவங்களும் ரவுண்ட் அடிச்சுட்டு போவாங்க. அவங்க போய் அல்லாஹ்விடத்திலே எடுத்து சொல்லுகிற அறிக்கையில் முக்கியமானது என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் அல்லாஹ் நினைவு கூறப்படுகிறான் அல்லது அல்லாஹ் நினைவு கூறப்படுகிற சபையில் யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களை குறித்த விஷயத்தை அவர்கள் பிரத்யேகமாக கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே கொடுக்கிறார்கள். அவர்களுக்கென்று மாஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் மிக சிறப்பான அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். கல்வி தேடும் சபையில் யாரெல்லாம் தம்மை ஒரு அங்கமாக மாற்றிக் கொள்கிறார்களோ, கல்வி தேடுகிற சபையில் யாரெல்லாம் தம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்காக வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே அருள் வேண்டுகிறார்கள். வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள். மீன்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பை கேட்கின்றன. இப்படி எவ்வளவோ சிறப்புகள் மாஷா அல்லாஹ் கல்வி தேடும் சபையிலே இருப்பவர்களுக்கு. அதிலும் குறிப்பாக இளம் தாடி மீசையோடு இளைஞர்களாக வாலிபர்களாக யாரெல்லாம் இங்கே இருக்கிறோமோ அல்லது இருக்கிறார்களோ அவர்களுக்குண்டான சிறப்பே தனி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் நமக்கு தெரியும். யா மஅஷர ஷபாப், ஓ இளைஞர்களே என்று தனியாக அவர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான மார்க்க செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்ப காலத்திலே அவர்கள் கரம் பிடித்து இஸ்லாமை ஏற்றவர்கள் எல்லோருமே இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள் இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தினுடைய மலர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள் இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹதீஸ்களை, பொன்மொழிகளை அதிகம் அறிவித்தது இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய புனித வேதமாம் அல் குர்ஆனை ஆரம்ப காலத்திலே மனனம் செய்தவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இப்படி இளைஞர்களை பற்றி சொல்லிக்கொண்டே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வாழுகிற இளைஞர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு வாழுகிற வாலிபர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பள்ளிக்கூடத்திலே ஆரம்பித்து பல்கலைக்கழகம் வரை படிக்கின்ற மாணவர்களாகட்டும், அல்லது படித்து முடித்து வெளியே இருக்கிற இளைஞர்களாகட்டும், அல்லது வேலையிலே இருப்பவர்களாகட்டும், இவர்கள் எல்லோருடைய சிந்தனையும் எப்படி இருக்கிறது? பொழுதுபோக்கிலேயே தன்னுடைய நேரத்தை கழிக்க வேண்டும். ஆடல், பாடல், கூத்து, கும்மாளல், இசை என்பன போன்ற விஷயத்திலேயே மூழ்கி இருக்க வேண்டும். 70 வயதை 75 வயதை தாண்டிய ஒருவரை
கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புரியாத புதிராகவே இருக்கிறது. நம்ம வீட்டுல 75 வயசு ஆயிட்டா நம்ம என்ன செய்வோம்? அவருக்கு ஓய்வு கொடுத்து அப்பா ஓய்விடுங்க, அப்பா ஓய்விடுங்க, கிராண்ட் ஃபாதர் ஓய்விடுங்க, இந்தாங்க பேப்பர் படிக்க, புக்கு படிக்க என்று விட்டுருவோம். ஆனால் தமிழ்நாட்டு ஜனங்கள் 75 வயதை தாண்டிய ஒருவரை இன்னும் தங்களது சூப்பர் ஸ்டாராக வைத்துக் கொண்டு அவருக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா முஸ்லிம் இளைஞர்கள் யாரும் அவர்களுக்கு பின்னால் ஓடவில்லை என்று? முஸ்லிம் இளைஞர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது 50 வயது வரை 55 வயது வரை சினிமாவிலே பிஸியாக நடித்துவிட்டு திடீரென்று ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டாலும் அவருக்கு பின்னாலும் இளைஞர்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எதை பற்றியும் இன்றைக்கு அவர்களுக்கு கவலை இல்லை. இத்தனை ஆண்டு காலம் இவர் சினிமாவிலே இருந்தாரே, எத்தனையோ படங்களில் நடித்தாரே, இந்த நாட்டு மக்களுக்கு அவர் சொன்ன நன்மைகள் என்ன, இந்த தேசத்து மக்களுக்கு அவர் செய்த சேவைகள் என்ன, இவர் மூலம் மக்கள் அடைந்த பயன்கள் என்ன, பல்கலைக்கழகம் கட்டி கொடுத்திருக்கிறாரா, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறாரா, மருத்துவமனைகள் கட்டி கொடுத்திருக்கிறாரா, ஏழைகளுடைய பசியாற்றுவதற்கு ஏதேனும் உதவி செய்திருக்கிறாரா, எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. ஏன்? பெரும்பான்மையானவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு பொழுதுபோக்கிலேயே போய்கொண்டிருக்கிறது, பார்ட்டி பண்ணுவதிலேயே போய்கொண்டிருக்கிறது, ஆடலிலும் பாடலிலும் போய்கொண்டிருக்கிறது, அரட்டை அடிப்பதிலும் போய்கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் இஸ்லாம் இளைஞர்களாகிய நீங்களும் இருக்க வேண்டுமா? உங்களுக்கு எப்படியாப்பட்ட முன்மாதிரி இருக்கிறது? உங்களது சிறப்புகள் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை குறித்து மேன்மைப்படுத்தி எவ்வளவு சொன்னார்கள்? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ஸில்லிஹி யௌம லா ஸில்ல இல்லா ஸில்லு. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நிழல் தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் 7 சாராருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழலை கொடுக்கிறார். எல்லோருக்கும் கிடைத்து விடாது, எல்லோருக்கும் கிடைத்து விடாது. உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் எவ்வளவுதான் வறுமையை பற்றி சொன்னாலும், மரணத்தை பற்றி சொன்னாலும், மன்னரையை பற்றி சொன்னாலும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர வேறு யாருடைய உள்ளமும் மாறிவிடாது. ஆனால் அந்த மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே முன்னாடி போய் நிற்கிற போது சூரியன் உங்களுக்கு அருகாமையில் கொண்டு வரப்படும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த நேரத்திலே ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பது நிழல் தான். ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பது நிழல் தான். நாம் வாழுகிற இந்த நாட்டிலே அல்லது நம்ம இருக்கக்கூடிய இந்த வீட்டிலே கொஞ்ச நேரம் மின்சாரம் இல்லை, கொஞ்ச நேரம் மின்விசிறி ஓடவில்லை, கொஞ்ச நேரம் ஏசி வேலை செய்யவில்லை, நம்மால் இருக்க முடிகிறதா? கொஞ்ச நேரம் வியர்வையில் நம்மால் இருக்க முடிகிறதா? எவ்வளவு தொல்லைகளை அனுபவிக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், அரசாங்கத்தை எவ்வளவு ஏசுகிறோம், எவ்வளவு திட்டுகிறோம். இன்னும் கரண்ட் வரலையா, பக்கத்து வீட்டுல வந்துருச்சா பாரு, எதிர் வீட்டுல வந்துருச்சா பாரு. கொஞ்ச நேரம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால், பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் அங்கிருந்து கட்டவிழ்த்து விடுகின்ற சுடரை, தீப்பிழப்பை, ஜுவாலையை, நெருப்பை, சூட்டை வீட்டிற்குள் உள்ளே இருக்கிற நம்மால் தாங்க முடியவில்லை. கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு ஜான் அளவில், ஒரு முழம் அளவில், சமீபத்தில் ஒவ்வொருவருடைய தலைக்கு மேல் அந்த சூரியன் கொண்டு வரப்படும் போது எப்படி இருக்கும்? அல்லாஹ் என்ன பொய் சொல்லுகிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்லுகிறார்களா? இது என்ன நடக்காத ஒன்றா? அல்லாஹ் நாடும் போது நடக்கத்தான் செய்யும். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடமும் இன்றைக்கு கந்தக பூமியாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்பு, 20 வருடங்களுக்கு முன்பு பார்த்த காலநிலைகளையோ கிளைமேட்டுகளையோ இன்றைக்கு நாம் பார்க்கவில்லை. மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகமே சூடாகி கொண்டிருக்கிறது. பூமி பந்து சூடாகி கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காண்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படியாப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 பேரை மட்டுமே தேர்ந்தெடுத்து நிலைநிறுத்துகிறார். அதிலே ஒரு ஆள் யார்? ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பி. தனது இறைவனின் வணக்க வழிபாட்டில் இளமையை கழித்த இளைஞன். அப்போ வாலிபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே, கோட்பாட்டின் அடிப்படையிலே எப்படி அவர்களால் இளமையை கழிக்க முடியும்? பொழுதுபோக்கிற்கு பின்னால் போய்கொண்டு போனால் அவனது இளமையை மார்க்கத்திலே கழிக்க முடியுமா? தனக்கு பிடித்த சினிமா கதாநாயகனுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் தங்களுடைய இளமையை கழிக்க முடியுமா? வீணு, விளையாட்டு, போதை, இதற்கு பின்னால் சுற்றி கொண்டிருக்கிற வாலிபர்கள், இளைஞர்கள் தங்களுடைய இளமையை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறத்தக்க வகையிலே கழிக்க முடியுமா? ஆனால் எப்படியாப்பட்ட இளைஞர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இளைஞர்கள் இருந்தார்கள்? எப்படிப்பட்ட வாலிபர்களாக இருந்தார்கள்? கல்வி தேடுவதிலே முன்னோடிகளாக இருந்தார்கள். ஒழுக்கத்தை கடைபிடிப்பதில் முன்னோடிகளாக இருந்தார்கள். பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியாக வாழ்வதில் முன்னோடியாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை ஏற்பதிலும், ஏற்ற மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைப்பதிலும், அந்த எத்தி வைக்கப்படக்கூடிய பாதையை படக்கூடிய துயரங்களை ஏற்றுக்கொள்வதிலும், அதில் பொறுமை காப்பதிலும் உதாரணங்களாக திகழ்ந்தார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே.
இந்த ஏதோ ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு ஊரில் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு இங்கே இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய அல்லது கல்வியினுடைய ஒரு சின்ன தீ ஜுவாலை இங்கே ஏற்றி வைக்கப்படுகிறது. இன்னைக்கு நமக்கு இந்த இடம் புதுசா இருக்குது, கொஞ்சம் பேர் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். யாரோ ஒரு 4 பேர் 5 பேர் இதற்காக மாஷா அல்லாஹ் வேலை செய்கிறார்கள், தியாகம் பண்ணுகிறார்கள். இப்படி தியாகம் செய்துதான், இப்படி அர்ப்பணிப்பு கொண்ட சில இளைஞர்கள் வந்ததனால் தான் இந்தியா பூரா மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஜோதி ஏற்றி வைக்கப்பட்டது. எனக்கு என்ன வேலை, நான் பாட்டுக்கு வேலையை பார்க்கிறேன் என்று இந்த 4 இளைஞர்கள் இதன் பக்கம் வராமல் இருந்தால் இந்த பகுதி மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லது இஸ்லாமிய கல்வியை தூய்மையான முறையிலே போதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வருமா? அன்றைக்கு நபித்தோழர்கள் நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருந்தால் தமிழ் பேசுகிற நண்பரை இஸ்லாமிய மார்க்கம் வந்து சேர்ந்திருக்குமா? இளைஞர்களே, சிந்தித்து பாருங்கள். நீங்கள் வீணிற்காக படைக்கப்படவில்லை, விளையாட்டிற்காக படைக்கப்படவில்லை. இன்றைக்கெல்லாம் மார்க்கத்தை பேசுகிற போது உங்களுக்கு புதுசாகத்தான் தெரியும். இந்த தாடி தொப்பி வைத்தவர்களுக்கு, இந்த ஜுப்பா போட்டவர்களுக்கு வேற வேலையே இல்லை, இதைத்தான் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் பாட்டுக்கு நம் வேலையை பார்த்துக் கொண்டிருப்போம் என்றுதான் நினைக்க தோன்றும். ஷைத்தான் அப்படித்தான் நினைக்க வைப்பான். அப்படித்தான் பெரும்பான்மையானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களால் தொழுகையிலே ஈடுபாடை காட்ட முடியவில்லை, மார்க்கத்தினுடைய பிரச்சாரங்களில் ஈடுபாட்டை காட்ட முடியவில்லை, கல்வி தேடுவதற்கு அவர்களால் ஆர்வமாக வர முடியவில்லை. ஆனால் உண்மையான சிந்தனை உள்ள இளைஞன், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பான் என்கிற சிந்தனை உள்ள இளைஞன் சுறுசுறுப்பாக இயங்குவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தை இளைஞர்களைப் போல இயங்குவான். இருக்கிற வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நான் ஒரு சின்ன சம்பவத்தை நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே கஅப் இப்னு ரபிஆ அல்-அஸ்லமி என்கிற பெயரிலே ஒரு நபித்தோழர் இருந்தார். மிக பிரபல்யமான நபித்தோழர் கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை போலவோ, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை போலவோ, அல்லது ஏனைய மூத்த நபித்தோழர்களை போலவோ மிகப்பெரிய பாரம்பரியமோ அல்லது ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சிறப்போ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருந்த பெரும் வரலாற்று குறிப்போ இவர்களது வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாது. சாதாரணமான ஒரு நபித்தோழர், அஸ்லமி என்கிற குலத்தை சார்ந்தவர். இவருடைய குலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பெருங்கொண்ட எண்ணிக்கை நீங்கள் பார்க்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நபித்தோழர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தம்முடைய தேவைக்காக வீட்டை விட்டு வெளியே வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தண்ணீர் எடுத்து கொடுக்கக்கூடிய சேவையை செய்து கொண்டிருந்தார். அவ்வளவுதான். வாலண்டியர் என்று சொல்லுவோமே, அதுபோன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சேவை செய்து அல்லாஹ்விடத்தில் அருளை பெற வேண்டும் என்கிற ஆர்வத்திலே, அல்லாஹ்விடத்தில் நற்குறியை பெற வேண்டும் என்கிற ஆசையிலே என்ன செய்கிறார்? தானாகவே தினந்தோறும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெறுகிறது. சரி, இந்த தோழர், இந்த சிறு வயது தோழர் இவ்வளவு தூரம் நமக்கு சேவை செய்கிறாரே, இவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அகிலத்தின் அருட்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவரை பார்த்து, யா கஅப், என்னிடத்தில் ஏதாவது நீ கேள் அப்படிங்கிறாங்க. இப்படி ஏதாவது என்னிடத்திலே கேள் அப்படிங்கிறாங்க. வயதிலே மூத்தவர்களுக்கு, வயதிலே இளம் பிள்ளைகள் யாராவது சின்ன சேவைகள் செய்தால் அன்பளிப்பு தருவதில்லையா, ஏதேனும் வேண்டுமா என்று கேட்பதில்லையா? அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு விருப்பமான ஒன்றை என்னிடத்திலே கேள், நான் தருகிறேன். நம்ம இருந்தா ஆஹா ரசூலுல்லாஹ் கேட்க சொல்லிட்டாங்க, இன்னைக்கே கேட்டு வாங்கி நாளைக்கே பாக்கெட்ல போட்டுறணும்னு நினைச்சிருவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாய்ப்பு கிடைத்தும் அந்த நபித்தோழர் உடனே கேட்கவில்லை. மாறாக, யா ரசூலல்லாஹ், நான் வீட்டிற்கு போய் சிந்தித்து விட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். ரைட். ரசூலுல்லாஹி, அம்மா பெண்கள் பகுதியில கொஞ்சம் அமைதியா இருக்கணுமா, உங்களுக்காக தானே பேசுறேன், கேக்குதா இல்லையா? நீங்க அங்க ஒரு பயான் நடக்குது போல இருக்கு ஷேக்னா, எங்களுக்கு தெரியாம ஆண்களுக்கு ஒரு பயான் பெண்களுக்கு ஒரு பயானா? இவ்வளவு நேரம் பெண்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தா, கேளுங்க, அமைதியா இருக்க மாதிரி கொஞ்ச நேரம். நீங்க அங்க பேசுறது எனக்கு இங்க கேக்குது. சரி, அப்போ என்ன சொல்றாங்க அவங்க? யா ரசூலல்லாஹ், எனக்கு அவகாசம் தாருங்கள், நான் யோசித்து விட்டு நாளைக்கு வந்து உங்களிடத்திலே கேட்கிறேன். ரைட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்ஸ் கொடுத்தாச்சு. இவர் போய் யோசிக்கிறார். எத்தனை வயசு இருக்கும் அவருக்கு? எத்தனை வயது இருக்கும்? 10 முதல் 15 வயதுக்கு உட்பட்டு தான் இருப்பார். இளம் வயது நபித்தோழர். அந்த வயதில் அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. என்ன யோசனை தெரியுமா சகோதரர்களே? என்னதான் இந்த உலகத்திலே நாம் சிரமப்பட்டாலும், என்னதான் கஷ்டப்பட்டாலும், நமக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதிக்கக்கூடிய ரிஸ்க் நம்மை தேடி வருகிறது. ஆமாதானே? உலகத்திலே சகோதரர்களே, என்னதான் நடந்தாலும் நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற ரிஸ்க் நம்மை தேடி வருகிறதா இல்லையா? உலகத்தில் 2ஐ மட்டும் மாற்றவே முடியாது. ஒன்று இரணம், இன்னொன்று மரணம். இரணம் என்பது ரிஸ்க்னு சொல்றோம்ல, வாழ்வாதாரம். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, ஒவ்வொருவனுக்கும் அல்லாஹ் எதை இரணமாக நிர்ணயித்திருக்கிறானோ, எதை மரணமாக நிர்ணயித்திருக்கிறானோ, அது அவனை வந்து அடைந்தே தீரும்.
அதை யாரும் தடுக்க முடியாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் கடை திருக்கு, நாம் எல்லாம் அடிக்கடி தான் போய் வருகிறோம். எனக்கெல்லாம் எப்போது கடை திருக்கு போனாலும் ஒரு சின்ன யோசனை என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. உதாரணமா இந்த நம்ம புதுப்பேட்டையில உள்ள கடைகளுக்கு எல்லாம் பாத்திருக்கீங்களா? என்ன கடைங்க இருக்காங்க? நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ், ஒரே மாதிரி ஸ்பேர் பார்ட் கடைசி ஒரு 20-50 கடை இருக்கு. என்னடா இது ஒரே மாதிரி கடை வச்சிருக்கிறாங்களே, மக்கள் யார்கிட்ட வந்து வாங்குவாங்க? அதே போன்று நகை கடை இருக்கிற பகுதிக்கு போக ஒரே நகை கடையா ஒரு 50 கடை இருக்கு. துணி கடை இருக்கிற பகுதிக்கு போக ஒரே துணி கடையா ஒரு 50-100 கடை இருக்கு. ஒரே இடத்தில் ஒரே கடை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் யார்கிட்ட வாங்குவாங்க? அதை பத்தி நீ கவலைப்படாது. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு கஸ்டமர் நல்லா வச்சிருக்கிறான். இப்படிதானே? யார் யார் கடையில் எவ்வளவு வியாபாரம் வாங்க வேண்டுமோ, யார் யார் கடைக்கு யார் யார் வர வேண்டுமோ, எதை எதை வாங்க வேண்டுமோ, எவ்வளவு வாங்க வேண்டுமோ, எவ்ரிதிங் இஸ் டிசைடட் பை அல்லாஹ். நீயோ நானோ முடிவு செய்ய முடியாது. யார் எங்கே போக வேண்டும், அவனுக்கு எவ்வளவு வர வேண்டும், அவனுக்கு எவ்வளவு தர வேண்டும், நான் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்வேன், எவ்வளவு நாள் உயிர் வாழ்வேன், எவ்வளவு நாள் இந்தியாவிலே இருப்பேன், எவ்வளவு நாள் வெளிநாட்டிலே இருப்பேன், எல்லாம் யார் நிர்ணயித்தது? யாரால் நிர்ணயிக்கப்பட்டது? அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டது. அப்ப அந்த சின்ன வயசுல அவர் யோசிக்கிறாரு, என்னதான் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற ரிஸ்க் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத அல்லது பெரும்பான்மையானவர்களுக்கு கிடைக்காத பெரும் பாக்கியம் நாம் இன்றைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறோம். இந்த பாக்கியம் யாருக்கு மட்டும் கிடைச்சது? சஹாபாக்களுக்கு மட்டும் தானே கிடைச்சது. இப்ப நான் 1000 கோடி செலவு செய்ய தயாராக இருக்கிறேன். யா அல்லாஹ், ஒரு நாள் உன்னுடைய தூதரை எங்கள் ஊருக்கு அனுப்பி கேட்க முடியுமா? இந்த மொஹல்லால இருக்கிற அல்லது இந்த நாட்டிலே இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒன்று கூடி எங்கள் பேரில் இருக்கிற அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் உனக்காக வக்ஃப் செய்கிறோம், ஒரே ஒரு நாள் உன்னுடைய தூதரை இந்தியாவுக்கு அனுப்பி கேட்க முடியுமா? சொல்லுங்க, முடியாது. ஏன்? அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு மட்டுமே தந்திருக்கிறார். அந்த வாக்கியத்தை அந்த நபித்தோழர்களுக்கு மட்டுமே தந்திருக்கிறார். அந்த வாக்கியத்தின் பெரும் சிறப்பை உணர்ந்த அந்த தோழர் இன்றைய உலகத்திலே நம்ம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்றோம். ஆனால் மறுமைக்கு போய்விட்டால், மறுமைக்கு நாம் போகும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்கிற மன்சிலத்திலே, அந்தஸ்திலே, உயர்ந்த இடத்திலே இருப்பார்களே, மிக உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்களே, நமக்கு அந்த அந்தஸ்து கிடைக்காதே என்கிற அந்த விஷயத்தை யோசித்து பார்த்து விட்டு நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் முராஃபகதக ஃபில் ஜன்னah, மறுமையில் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதை கேட்டு விடலாம் என்று முடிவெடுக்கிறார். அடுத்த நாள் இந்த தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போய் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிற தோழர் அவர்தான் என்பதை கண்டுபிடித்து விட்டு, கஅப், யோசித்து விட்டாயா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுதான் பெரிய மனிதர்களுடைய பண்பாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு பெரிய ஆளை போய் இன்னைக்கு பாக்குறோம், நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம போய் சார் நேத்து நீங்க வர சொன்னீங்களேன்னு கேட்கிறோம். அதான் இன்னைக்கு உலகத்துல நடைமுறையில இருக்கு. ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்க போறோம், வேலை கேட்க போறோம், ஏதோ ஒன்று ஒரு ஃபேவருக்காக போகும்போது அவர் இருக்கிற பிஸி ஷெட்யூல் என்ன செய்வாரு? நாளைக்கு வாம்பார். ஆனா இன்னைக்கு ஆக்சுவலி நாளைக்கு வான்னு சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா அல்லது ஃபேவர் கேட்க போன நபரா? உலகத்துல எங்காவது இப்படி பார்க்க முடியுமாங்க? நான் உங்ககிட்ட ஒரு தேவைக்காக வரும்போது நீங்க தான் என்ன செய்வீங்க? கொஞ்சம் பிஸியா இருக்கிறோம், ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நாளைக்கு வாங்குவோம். ஆனா பாருங்க, சுப்ஹானல்லாஹில் அஸீம், எப்படியாப்பட்ட ஒரு நபரை, எப்படியாப்பட்ட ஒரு மனிதரின் புனிதரை அல்லாஹ் அந்த உம்மத்திற்கு தூதராக அனுப்பியிருக்கிறார். வலகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா என்பதை போல் இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் இந்த தூதரை நபியாக அனுப்பி அருள் செய்திருக்கிறார் என்பது எப்படி புலப்படுகிறது பாருங்கள். எந்த மனிதராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், நான் பிஸியாக இருக்கிறேன் என்பது என்று சொல்லிவிட்டு நாளைக்கு வா என்று பெரிய மனிதர் தான் சொல்லுவார். ஆனால் அந்த பெரிய மனிதனிடத்திலே சிறுபிள்ளை சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை நான் நாளைக்கு வந்து இதை உங்களிடத்திலே வாங்கிக் கொள்வேன். சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் போய் நின்ன உடனே இவர் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதரை ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா யோசிச்சியா? யோசித்து விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே. ரைட், என்ன கேட்க போற? உடனே அவர் சொல்லுகிறார், யார சொல்லலாம், இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும் கஷ்டத்திலே இருந்தாலும் எங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற ரிஸ்க் எங்களோடு வருகிறது. இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் உங்களோடு இந்த துனியாவிலே இருக்கிறோம். ஆனால் மறுமையிலோ நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்கிற உயர்ந்த அந்தஸ்தில் எங்கோ போய் விடுவீர்கள். அதனால் மறுமையிலும் நான் உங்களோடு இருக்க வேண்டும், அதற்குண்டான வாய்ப்பை எனக்கு தாருங்கள் யார சொல்லலாம் அப்படிங்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கிறார். வயதில் சிறுவயதாக இருக்கிறார். இவ்வளவு சிறிய வயதில் எப்படி இவருக்கு இவ்வளவு பெரிய சிந்தனை வந்தது? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அஹதுன் அமரக பிஹாதா, இதைத்தான் என்னிடத்திலே கேட்க வேண்டும் என்று யாராவது உன்னிடத்திலே சொல்லி அனுப்பினார்களா? ஏன் இப்படிப்பட்ட ஒன்றை கேட்டது அபூபக்கராக இருந்தால், உமராக இருந்தால், உஸ்மானாக இருந்தால், அலியாக இருந்தால், ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன்,
அல்லது சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஏழைய நபித்தோழர்களாக இருந்தால், அல்லது பத்ரீன்களாக இருந்தால், அல்லது எவ்வளவோ மூத்த சஹாபிகளாக இருந்தால் அது ஆச்சரியம் இல்லை. காரணம், அவர்கள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அல்லாஹ்வின் தூதரின் பயிற்சி பாசறைகளை பாடம் பெற்றவர்கள், தங்களுடைய உள்ளத்திற்குள் ஈமானிய உரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தங்கள் இதயத்தோடு இஸ்லாமிய மார்க்கத்தை இணைத்துக் கொண்டவர்கள், தங்களுடைய நரம்புகளோடு இந்த மார்க்கத்தின் சங்கநாதத்தை நனைத்துக் கொண்டவர்கள். அவர்களெல்லாம் கேட்டிருக்கலாம், அதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் சின்னஞ்சிறு பிள்ளை, 15 வயது கூட நிரம்பாத ஒரு சிறு பிள்ளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், மறுமையில் நான் உங்களோடு இருக்க வேண்டும், அதற்குரிய பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டபோது ஆச்சரியத்தில் உறைந்து போன அல்லாஹ்வின் தூதர் திருப்பி கேட்டார்கள், அஹதுன் அமரக பிஹாதா, யாராவது இந்த இடத்திலே இதைத்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி எழுப்பினார்களா? உடனே அவர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வின் தூதரை, நானாகத்தான் சிந்தித்து கேட்கிறேன். இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இன்றைக்கு வேண்டும் சகோதரர்கள். அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருப்பார்கள். இது போன்ற ஒவ்வொரு தாவா சென்டருக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் பின்னாலும் அந்த இளைஞர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு பொழுதை போக்க தெரியாதா? இதே நேரத்தில் மெரினா பீச்சிலே போய் உட்கார தெரியாதா? இதே நேரத்தில் வேறு ஷோக்களுக்கு போக தெரியாதா? நண்பர்களோடு அரட்டை அடிக்க தெரியாதா? அவர்களுக்கெல்லாம் நேரத்தை போக்க தெரியாதா? அவர்களுக்கெல்லாம் ஊர் சுற்ற தெரியாதா? உல்லாசத்தை பார்க்க தெரியாதா? தெரியும். ஆனால் அந்த இளைஞர்கள் தங்களை மறுமைக்காக அடகு வைத்துக் கொண்டார்கள். நாளைய மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற வேட்கையை தங்களுக்குள் ஏற்றிக் கொண்டார்கள். இந்த உலகம் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் வெற்றி அடைந்தாலும் பரவாயில்லை, அல்லது பெரிய லாபத்தை நாம் பெறாவிட்டாலும் பரவாயில்லை, மறுமையில் நாம் வெற்றியை பெற வேண்டும், சொர்க்கத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். இந்த மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்கள் தம் தோழர்களோடும் இருக்க வேண்டும் என்கிற ஆசையை தங்களுடைய இதயத்திற்குள் சிறு பிராயத்தில் இருந்தே வளர்த்துக் கொண்டவர்கள். அப்படி இருக்க வேண்டும் இளைஞர்களே, அப்படி இருக்க வேண்டும். அழிய போகிற உலகம் இது. இன்றைக்கு எதற்கு பின்னாலெல்லாம் இந்த இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, ஒரு நாள் அவர்கள் அமைதியாவார்கள். இவர்களுடைய தந்தைமார்களும் இப்படித்தான் ஒருவனுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். இன்றைக்கு நம்ம ஒரு 10 வயது இருக்கும் போது சிந்தித்து பாருங்கள், சைக்கிள் ஓட்டுவதிலே பெரிய ஆசை நமக்கு இருக்கும். சொந்தமாக ஒரு சைக்கிள் இருந்தால் நன்றாக இருக்குமே. ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது, ஆஹா, எனக்கு ஒரு சொந்த சைக்கிள் இருந்தால் எப்படி இருக்கும், நான் தினந்தோறும் அதை ஓட்டிக்கொண்டே இருப்பேனே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை ஓட்டிக்கொண்டே இருப்பேனே, மாலை நேரத்தில் தெருவாக அதை வைத்து சுற்றி கொண்டே இருப்பேனே, என் நண்பனை டபுள் சேர்த்து நான் போய்கொண்டே இருப்பேனே. ரைட், சைக்கிள் கிடைச்சிருச்சு. எவ்வளவு நாள் ஓட்டுவ சைக்கிள? எவ்வளவு நாள் உனக்கு அந்த சைக்கிளின் மீது ஆசை இருக்கும்? எவ்வளவு நாள் அந்த சைக்கிள் உனக்குடைய வாழ்க்கையிலே முதல் தரத்திலே இருக்கும்? 15 வயதை தொடுகின்ற வரைதான், அல்லது 15 வயதை தாண்டுகின்ற வரைதான். அதற்கு பிறகு உன்னுடைய சிந்தனை பைக்கின் பக்கம் போகும். அதற்கு பிறகு உனது ஆசை புல்லட்டின் பக்கம் போகும். அதற்கு பிறகு உனது ஆசை காருக்கு பக்கம் போகும். அதற்கு பிறகு வேறு எது பக்கமோ போய்கொண்டே இருக்கும். இதுதான் உலகம். ஆனால் மார்க்கத்தின் மீது உன்னுடைய ஆசையை வைத்துப்பார், தீனின் மீது உன்னுடைய பற்றை வைத்துப்பார், இது போன்ற தாவா சென்டரின் மீது உன்னுடைய ஈடுபாட்டை நீ திருப்பி வைத்துப்பார், இது போன்ற நல்லறங்களில் உள்ளே நீ நினைத்துப்பார். அது சாகும் வரைக்கும் உன்னோடு இருக்கும். அது சாகும் வரைக்கும் உன்னோடு இருக்கும். ஒரு ஆளை வைத்துக் கொண்டே பேசக்கூடாது. உதாரணமாக அப்துல் ஷுக்கூர் பாய்க்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். 60 வயதை தாண்டியவர். 20 வயதிலிருந்து இந்த பாதையிலேயே இருக்கிறார். எனக்கு தெரியும். 25 வருடங்களாக அவரோடு நான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போது எப்படி நான் ஒரு பள்ளிவாசல் பயானுக்கு அவரோடு போனேனோ, இன்றைக்கும் மாஷா அல்லாஹ் இந்த இடத்திலே ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு என்னோடு வந்து விட்டார், அல்லது அவரோடு நான் வந்து விட்டேன். இதுதான் சகோதரர்களை வேட்கை. இப்படி உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்டை மாற்றுங்கள், உங்களுடைய வேட்கையை மாற்றுங்கள், தீனின்பால் உங்களுடைய விருப்பத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறைகளை பாடம் பெற்ற அந்த நபித்தோழர்களுக்குரிய சிறப்பை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ் ஈமான் என்கிற இறை நம்பிக்கையை அல்லாஹ் உங்களது உள்ளத்தில் விருப்பத்திற்குரிய ஒன்றாக ஆக்கிவிட்டான். உள்ளம் இருக்கிறதே சகோதரர்களே, விருப்பத்திற்குரிய ஒன்றின்பால் போய்கொண்டே இருக்கும். சிலருக்கு உணவின்பால் விருப்பம் இருக்கும். விதவிதமாக உணவு உண்பதை அவர்கள் ரசிப்பார்கள், விதவிதமாக உணவு உண்பதை அவர்கள் ஆசைப்படுவார்கள், விதவிதமாக உணவு உண்ணக்கூடிய இடத்தை நோக்கி போய்கொண்டே இருப்பார்கள். சிலருக்கு ஊர் சுற்றுவது விருப்பத்திற்குரிய ஒன்று. போன வெக்கேஷனுக்கு நம்ம அந்த லொகேஷனுக்கு போயிட்டோம், இன்னைக்கு வேற லொகேஷனுக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சுற்றுலா ஸ்தலங்கள் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். சுற்றுலா பிரதேசங்கள் எங்கே இருக்கிறது என்று தேடி தேடி போய்கொண்டே இருப்பார்கள். சிலருக்கு காசு சேர்ப்பது விருப்பத்திற்குரிய ஒன்று. எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் அவர்களுடைய தாகம் அடங்கவே அடங்காது. எவ்வளவு பணங்காசு அவர்களிடத்திலே வந்தாலும் அவர்களுடைய ஆசை முடியவே முடியாது. சில பேருக்கு வீடு கட்டுவதிலே இருக்கிறது, சில பேருக்கு வாகனம் வாங்குவதிலே இருக்கிறது, சில பேருக்கு படித்து பட்டங்கள் நிறைய வாங்குவதிலே இருக்கிறது. இப்படி
அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழுகிற நபர்கள் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் விருப்பத்திற்குரிய ஒன்றாக எதையோ வைத்திருக்கிறார். ஆனால் அந்த சஹாபாக்களுக்கு விருப்பத்திற்குரிய ஒன்றாக அல்லாஹ் எதை வைத்தான்? ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமான் என்கிற இறை நம்பிக்கை என்கிற ஒன்றை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே விருப்பத்திற்குரிய ஒன்றாக வைத்து விட்டான். அந்த ஈமான் என்பது நம்முடைய விருப்பத்திற்குரிய ஒன்றாக மாறிவிட்டால் இந்த உள்ளம் தூய்மையாகிறது. இந்த உள்ளத்திலே அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இடம் வந்து விடுகிறது. இந்த உள்ளத்தில் மார்க்கத்தினுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் வந்து விடுகிறது. இந்த உள்ளத்தில் அல்லாஹ்விற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும், இபாதத்திலே ஈடுபட வேண்டும் என்கிற ஈர்ப்பு வந்து விடுகிறது. அப்படியாப்பட்ட இளைஞர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் இந்த மார்க்கத்தை விருப்பத்திற்குரிய ஒன்றாக உங்கள் உள்ளத்திலே வையுங்கள். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் மார்க்கத்திற்கு, தீனிற்கு, இந்த துனியாவுக்கு அல்ல. அதற்காக இந்த துனியாவிலே நீங்கள் சாப்பிட வேண்டாம், இந்த துனியாவிலே நீங்கள் புத்தாடைகள் அணிய வேண்டாம், இந்த துனியாவிலே நீங்கள் வீடு கட்ட வேண்டாம், அப்படியே நாடு நாடாக ரோடாக சுத்தி கொண்டே இருங்கள் என்றெல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை. இந்த துனியாவில் உங்களுக்கென்று என்ன நசீப் இருக்கிறதோ அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் அதே வேளையிலே வீண் விரயம் செய்யாதீர்கள். குதூகலமாக வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உல்லாசமாகவே உங்களுடைய நாட்கள் கழிய வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். பொழுதுபோக்கிலேயே உங்களுடைய நாட்களும் நேரங்களும் போக வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். சமூக வலைத்தளங்களில் சம்பந்தம் இல்லாத அந்த தொடர்புகளில் அல்லது சம்பந்தம் இல்லாத பதிவுகளில் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். அதையே லைக் செய்து கொண்டு, அதையே ஷேர் செய்து கொண்டு, அதற்கு பின்னூட்டங்கள் அல்லது கமெண்ட்டுகள் போட்டுக்கொண்டு அதிலேயே உங்களுடைய நேரத்தை தொலைத்து விடாதீர்கள். எந்த விஷயத்தில் எல்லாம் உங்களுடைய தீனுக்கும் துனியாவுக்கும் பயனே இல்லையோ சகோதரர்களே, அதை தூர எரியுங்கள், தூர எரியுங்கள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் சாதிக்கிறார்களோ, இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சமூக வலைத்தளங்களை ரொம்ப பின்தொடர்வதில்லை. அவர்களை பின்தொடர்கிற விதத்தில் அவர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள். இப்படி அவர்களை பிறர் பின்பற்றக்கூடிய விதத்தில் தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். பாதலால் என் அன்பார்ந்த இளைஞர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இளம் பருவம் என்பது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாலிப பருவம் என்பது சாதாரணமானதல்ல. உலகத்தில் எதை இழந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு மனிதன் பெரிய இழப்பாக நினைக்க மாட்டான். இன்றைக்கு தன்னுடைய இளமையை இழக்கிறானோ, வாலிபத்தை இழக்கிறானோ, அந்த இழப்பு தான் அவனுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்கள் மீது தனி கவனம் செலுத்தினார்கள், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயிற்சி பாசறையில் பாடம் பெற்ற நபர்களில் இளைஞர்கள் முக்கியமான ஒரு இடத்தை அடைந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை எழுதக்கூடிய குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இளைஞர்களாகவே இருந்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை விட ஒரு இளைஞரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? மோஸ்ட் டேலண்டட் கம்பெனியன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹு அக்பர், அதீத திறமை வாய்ந்தவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவரால் தான் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு சகோதரர்களே ஜம்உல் குர்ஆன், குர்ஆன் ஒன்று திரட்டப்படுதல் என்கிற சன்மார்க்க சேவை நடைபெற்றது. அல்லாஹ் அவரை கொண்டுதான் பிற்காலத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே குர்ஆன் பிரதி எடுக்கப்பட்டது. அப்படியாப்பட்ட ஸைத் இப்னு சாபித் எப்படி அவருடைய வாழ்க்கை துவங்கியது, எப்படியாப்பட்ட சிறப்பை அவர் பெற்றார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திற்காக அழைப்பு விட்டுக் கொண்டிருக்கும் போது ஆர்வத்தோடு வந்த நபி தோழர்களில் இவரும் ஒருவர். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகளை போருக்கு அழைத்துக் கொள்வதில்லை. வயதிலே சிறியவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதி நீக்கம் செய்து டிஸ்குவாலிஃபை செய்து வீட்டிற்கு அனுப்பி விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதை பார்த்துத்தான், தோற்றத்தை பார்த்துதான், ஆஜானுபாகுவான உடலை பார்த்துதான் போருக்கு ஆள் எடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட ஸைத் இப்னு சாபித் அந்த போர்க்களத்திற்கான ஆள் எடுப்பு வரிசையிலே நிற்கிற போது இரண்டு புலிகால்களையும் இப்படி தூக்கிக் கொண்டு தன்னை உயரமான ஆம்பளையாக காட்டுவதற்கு முயற்சிக்கிறார். அதென்ன இந்தியாவினுடைய கவர்மெண்டா ஏமாற்றுவதற்கு? இன்னைக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? 79வது சுதந்திர தினத்தில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஓட்டை திருடிதான் இவர் நாட்டையே பிடித்திருக்கிறார் என்பது பரவலாக்கப்பட்டு விட்டது. இவிஎம் மிஷினிலே வைத்தவர்கள் சில தில்லுமுள்ளுகளை செய்யும் போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் சுதந்திரம் பெற்ற இந்த 79வது நாளில், சுதந்திரம் பெற்ற இந்த 79வது ஆண்டில் இந்திய மக்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட செய்தி என்ன? ஒரு தேசமே ஓட்சோரி செய்து, ஓட்டு திருட்டு செய்தான் நாட்டையே பிடித்திருக்கிறார்கள் என்று. இப்ப வேற அரசாங்கமா ஏமாத்துறதுக்கு?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாற்றி விட முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விடுகிறார்கள், ஸெய்த் இப்னு சாபித், நீங்கள் வயதிலே சிறியவராக இருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் போரிலே பங்கெடுக்க முடியாது, வீட்டிற்கு போய் விடுங்கள். அழுது கொண்டே வருத்தத்தோடு அவர் நேராக தன்னுடைய இல்லத்திற்கு போகிறார். தன் அன்னை இடத்திலே நடந்த விஷயத்தை சொல்லுகிறார். அந்த அம்மா சொல்லுகிறார்கள், மகனே நீ பொறுமையாக இரு, அல்லாஹ்வின் தூதர் போர் முடித்து விட்டு வரட்டும், நான் போய் கேட்கிறேன் என்று. போர் முடிகிறது. மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு திரும்புகிறார்கள். மதீனா மக்களே அந்த போரில் வெற்றியில் ஆனந்த குதூகலத்திலே சந்தோஷத்திலே இருக்கும் போது இந்த அம்மா தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், என் மகனின் வயதை காரணம் காட்டி நீங்கள் அவரை உடன் அழைத்து செல்லவில்லை, ஆனால் அவரிடத்திலே ஒரு பெரிய திறமை இருக்கிறது என்கிறார். அப்படி என்னமா உங்க பையன் கிட்ட திறமை இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுநாள் வரை உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற அத்துணை குர்ஆன் வசனங்களையும் என் மகன் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார், அதுதான் அவருடைய திறமை. அல்லாஹ் அக்பர். இப்படி இன்றைக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் நம் பிள்ளைகளை ஹிஃபாத்களாக குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய ஆசிரியர்களாக உருவாக்குவதற்கு நமக்கு ஒரு ஹிஃப்ஸ் மதரசா தேவைப்படுகிறது. அதற்கு தகுதி மிக்க ஆசிரியர்கள், ஹுஃபாத்கள், முக்ரிகள், காரிகள் தேவைப்படுகிறார்கள். இவ்வளவும் செய்து வைத்து அல்ஹம்துலில்லாஹ் செய்கிறோம். அல்லாஹ் நாடியவர்கள் பலன் பெறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு மதரசாவுக்கு போகவில்லை, ஒரு காரியின் கீழ் அவர் படிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பெற்ற குர்ஆன் அருளப்பட்ட அத்துணை வசனங்களையும் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வசனங்களை ஓதி காட்ட சொல்கிறார்கள். அதை ஓதி காட்டியவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுதலின் மீது அவருக்கு இருந்த ஆழ்ந்த பற்றுதலையும் அதீத திறமையும் உள்வாங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பாராட்டி அன்று முதல் தன்னுடைய சபைக்கு பக்கத்தில் அவரை அமர வைக்கிறார். அதுதான் இளைஞர்கள். யாரு யாரு? அபூபக்கர், உமர் போன்ற பெரும் பெரும் ஜாம்பவான்கள் இருக்கிற சபையிலே, வயதிலே மூத்தவர்கள் இருக்கின்ற அவையிலே சின்னஞ்சிறு நபித்தோழர் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக, ஆற்றல் மிகு இளைஞராக இருந்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக, பொழுதுபோக்கிலேயும் இன்னொரு விஷயத்திலும் தன்னுடைய நேரத்தினை வீணடிக்காமல் அது காலம் வரை அருளப்பட்ட அல் குர்ஆன் வசனங்களை அழகிய முறையில் மனனம் செய்திருக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் சபையில் நெருக்கமாக அமர்கிற பாக்கியத்தை பெற்றாரே, அந்த இளைஞர்களை நீங்கள் முன்மாதிரிகளாக எடுத்துக் கொள்ள வேண்டும். என் வாலிபர்களே, நேரங்களை வீணடிக்காதீர்கள், நேரங்களை வீணடிக்காதீர்கள். பெற்றோர்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியான பிள்ளைகளாக மாறுங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு கண்களின் குளிர்ச்சி நீங்கள் படிக்கிற கல்லூரியில் மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்தால் நீங்கள் மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். கல்லூரிக்கு செல்வதும், டிகிரி வாங்குவதும் அல்லது படிப்பதும், படித்து முடித்து விட்டு ஒரு வேலைக்கு சேர்வதும், வேலைக்கு சேர்ந்து விட்டு கை நிறைய சம்பாதிப்பதும் தான் நீங்கள் திறமை என்று நினைத்தால், அதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று நினைத்தால், அதுதான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு என்று நினைத்தால், உங்களை விட மற்றவர்கள் இன்னும் நன்றாக படிக்கத்தான் செய்கிறார்கள். எத்தனையோ பேர் பெரும் பெரும் சம்பளத்திலே, பெரும் பெரும் நகரத்திலே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கத்தான் செய்கிறார்கள். அது அல்ல சகோதரா, அது அல்ல. நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய்? நீ என்ன இந்த துனியாவோடு உன்னுடைய வாழ்க்கையை முடிந்து விடுவதா? இந்த துனியா முடியும் போது உன்னுடைய வாழ்க்கையை முடிந்து விடுமா? மார்க்கம் என்பது எப்படியாப்பட்ட ஒரு தர்பியத்தை நமக்கு தந்திருக்கிறது. அது மரணத்தை தாண்டி, மன்னரையை தாண்டி மறுமை வரைக்கும் வரக்கூடியது அல்லவா? இந்த உலகத்தினுடைய நேரத்தையும் காலத்தையும் எப்படி கழித்தேன் என்பதை வைத்துத்தான் என்னுடைய சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்பட போவதல்லவா? எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இக்தனிம் ஹம்ஸன் قبل خمسன். 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக்கொள். அதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக சொன்னது ஷபாபக قبل ஹரமிக. முதுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய இளமையை பயன்படுத்திக்கொள். இளமையில் தான் நினைத்த இடங்களுக்கு நம்மால் பிரயாணம் செய்ய முடியும். இளமையில் தான் சில கஷ்டங்களை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும். வாலிபத்தோடு இருக்கும் போதுதான் சில சங்கடங்களை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும். வாலிபத்தோடு இருக்கும் போதுதான் ரத்தம் சூடாக இருக்கும் வரைக்கும் தான், ரத்தம் வேகமாக சுற்றும் வரைக்கும் தான், ரத்தம் வேகமாக ஓடும் வரைக்கும் தான் சில கஷ்டங்களை நம்முடைய உடல் தாங்கிக் கொள்ள முடியும். நீங்கள் 40ஐ தாண்டி விட்டால், 50ஐ தாண்டி விட்டால் ரொம்ப நேரம் உங்களால நிற்க முடியாது, ரொம்ப நேரம் உங்களால நடக்க முடியாது, ரொம்ப நேரம் உங்களால உட்கார முடியாது, ரொம்ப நேரம் உங்களால தண்ணி குடிக்காம இருக்க முடியாது, தண்ணி குடிச்சா பாத்ரூம் போக முடியும், ஏகப்பட்ட சிக்கல்கள். அதனால் தான் ஷபாபக் கபில ஹரமிக், உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய இளமையை பயன்படுத்திக் கொண்டாங்க. அன்றைக்கு ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்றோர் தங்களுடைய இளமையை பயன்படுத்தினார்கள். தங்களுடைய இளமையை நேர்மையான முறையிலே செலுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அருகாமையில் அமர்வதற்கு வாய்ப்பு பெற்ற அவர் கொஞ்ச காலத்திலேயே காதிபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவராக சிறப்பு அந்தஸ்து பெறுகிறார். வஹியை எழுதுபவராக தன்னுடைய பதவியை அல்லது தன்னுடைய சன்மார்க்க சேவையை துவங்கிய சிறிது காலத்திலேயே
அந்த குத்தாபுல் வஹி என்கிற வஹி ரைட்டர்ஸ் வஹி எழுதக்கூடிய குழுவின் தலைவராக மாறுகிறார். ஆம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நிறைய நபித்தோழர்களை அல்லது சில நபித்தோழர்களை 10க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி எழுத்தர்களாக வைத்திருந்தார்கள். அந்த சபையின் அந்த குழுவின் ஒரு தலைவரை போல ஸைத் இப்னு சாபித் செயல்பட்டார். கொஞ்ச நாளும் செல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்பெஷல் அசைன்மென்ட் தருகிறார்கள் ஸைத் இப்னு சாபித் அவர்களுக்கு. ஸைதே, இந்த யூதர்கள் அவ்வப்போது சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு வந்து இது என்னுடைய வேதத்திலே இப்படி இருக்கிறது, எங்கள் வேதத்திலே அப்படி இருக்கிறது என்கிறார்கள். அதனால் இந்த யூதர்களின் மொழியான ஹிப்ரு மொழியை கற்றுவிட்டுவார்கள் என்கிறார்கள். அவ்வளவுதான். ஒரே ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஆர்டர், அவ்வளவுதான். வாய் வழி ஆர்டர், ஒரு ஓரல் ஆர்டர். எப்படி போய் படித்து விட்டு வாருங்கள், அங்க போங்க, அங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அங்க ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ் இருக்குது, அங்க ஒரு ட்ரெய்னர் இருக்காரு, நத்திங், ஒண்ணுமே கிடையாது. போய் படித்து விட்டு வாருங்கள். படித்து விட்டு வந்தார். கொஞ்ச காலத்திலேயே கிறிஸ்தவர்களுடைய சுரியானி மொழியை படித்து விட்டு வாருங்கள் என்றார். அதையும் படித்து விட்டு வந்தார். அதனால் தான் இவரை பற்றி அறிஞர்கள் எழுதுகிற போது, வரலாற்றாசிரியர் எழுதும் போது அதீத திறமை கொண்ட நபி தோழராக இளம் வாலிபராக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு மல்டி டேலண்ட் கொண்ட ஒரு பன்முக திறமை கொண்ட இளைஞர்களாக வாலிபர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இன்றைய காலத்திற்கு தேவை, இன்றைய தேசத்திற்கு தேவை. ஆம் சகோதரர்களே, நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் செல்ல செல்ல இந்த உலகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றே புரியவில்லை. போதை வஸ்துக்களும் இன்னபிற விஷயங்களும் சமுதாய மக்களுக்கு மத்தியில் எப்படி பரவி கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை. எதிலேயோ போதைகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். எங்கெங்கோ போய் போதைகளுக்கு அடிமையாகிறார்கள். இந்த நாட்டிலும் இந்த ரோட்டிலும் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது விஷயம் இருக்கிறதா? கொஞ்சம் அந்த ரோட்டிலே போய் நடந்து பாருங்கள். அங்கு ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர் வாசகங்கள் ஏதாவது ஒரு நல்ல தர்பியத்தை இந்த இளைஞருக்கு தருமா? பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து பல்கலைக்கழகங்கள் வரை இவர்கள் நடத்துகிற கல்ச்சுரல் டேஸ் அல்லது இவர்கள் நடத்துகிற ஆனுவல் டே எதிராவது ஒழுக்கங்கள் இருக்கிறதா? ஆண் பெண் கலப்பை சாதாரணமாக ஆக்கிவிட்டார்கள். அரை உடை ஆடையை சாதாரணமாக ஆக்கிவிட்டார்கள். என்ன ஒழுக்கம் இன்றைக்கு சமூகத்திலே மிஞ்சி இருக்கிறது? என்ன ஒழுக்கம், என்ன கட்டுப்பாடு இன்றைக்கு சமூகத்திலே மிஞ்சி இருக்கிறது? ஒரு காலம் வரும், யாராவது ஒழுக்கமாக வாழ்ந்தால், ஒழுக்கமாக நடந்தால், யாரடா இவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான், வேற்று கிரகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நிலையும் வந்து விடுமோ என்று அஞ்சக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைய நவநாகரிக உலகம் இருக்கிறது, இயங்குகிறது. இப்படிப்பட்ட ஒழுங்கீனமான சூழலில் ஒழுக்கத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். ஒழுங்கற்ற சூழலில் ஒழுக்கத்தை கை கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கிற முஹல்லாவில் நம்முடைய பள்ளிவாசல்களில் நிரப்புகிற நட்சத்திரங்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த முதல் சபையில் ஃபஜ்ர் உட்பட எல்லா ஃபர்தான தொழுகைகளையும் இமாம் ஜமாத்திலே நின்று தொழக்கூடிய முஸல்லிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்குண்டான அடிப்படை கல்விகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று ஒரு கூட்டமே இருந்தது. யார் அவர்கள்? நஹ்னு ஷபபத்துன் முதகாரபூன். திண்ணை தோழர்கள் தம்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிற போது, அறிமுகப்படுத்துகிற போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? நஹ்னு ஷபபத்துன் முதகாரபூன், நாங்கள் சமவயது கொண்ட இளைஞர்களாக இருந்தோம் என்றுதான் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட திண்ணை தோழர்களின் வாரிசுகளாக நீங்கள் உருவாக வேண்டும். ஒழுக்கத்தை உள்ளத்திலே வைத்து பாதுகாக்கக்கூடிய, ஒழுக்கம் நிலைநாட்டக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒழுக்கத்தின் மூலம் நீங்கள் பிறருக்கு முன்மாதிரி மிக்க இளைஞர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி வாழ்வதுதான் இஸ்லாம் உங்களுக்கு காட்டக்கூடிய வழிகாட்டல். அதைத்தான் இஸ்லாம் உங்களுக்கு வழிகாட்டுதலாக தருகிறது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய தோழர்களுக்கு போதித்தார்கள். அதனால் தான் அந்த தோழர்கள் இள வயதிலேயே குர்ஆனை மனப்பாடம் செய்தார்கள், இள வயதிலேயே ஹதீஸ்களை அறிவித்தார்கள், இள வயதிலேயே மார்க்கத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா சேவைகளையும் செய்தார்கள். எந்தெந்த அறிஞர்கள் எல்லாம் அல்லது எந்தெந்த இமாம்கள் எல்லாம் இந்த சன்மார்க்கத்திற்கு சேவையாற்றினார்களோ அவர்கள் எல்லோருமே தங்களுடைய அரும்பயணத்தை, தங்களுடைய நெடும் பயணத்தை இள வயதில் இருக்கும் போதே ஆரம்பித்து விட்டார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு இமாம் இன்றைக்கு தோன்றாவிடில் சுப்ஹானல்லாஹில் அதையும் சிந்தித்து பாருங்கள். எப்படியாப்பட்ட ஒரு இமாம், எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்து, எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகள் செய்து இந்த ஹதீஸை மாஷா அல்லாஹ் பாதுகாப்பதற்காக இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய உழைப்பை தந்தார். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய உழைப்பை தந்தார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இவர்கள் எல்லோருமே தங்களுடைய இளம் வயதை, தங்களுடைய வாலிப வயதை, குறிப்பாக தங்களுடைய சிறு பிராயத்தை சகோதரர்களே நேர்மையாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய வழியில்,
அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறத்தக்க வகையில் அவர்கள் சென்றார்கள். அப்படிப்பட்ட நபி தோழர்களையும் அப்படிப்பட்ட இமாம்களையும் நீங்கள் முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய இளம் பருவத்தை நீங்கள் செதுக்க வேண்டும். உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் செதுக்க வேண்டும். உங்களுடைய இளம் பருவமும் உங்களுடைய வாலிப பருவமும் ஒரு காலமும் அது வீணாகிவிடக் கூடாது. அது கொள்கைக்குரியதாக, மார்க்கத்திற்குரியதாக, இபாதத் என்கிற வணக்க வழிபாட்டிற்குரியதாக, இல்ம் என்கிற மார்க்க கல்விக்குரியதாக, அதப் என்கிற ஒழுக்கத்திற்குரியதாக, அஹ்லாக் என்கிற நற்குணத்திற்குரியதாக மாற்றிக் கொள்ளுங்கள். அது சும்மா புகைப்பிடித்து வீணடிப்பதற்காக அல்ல, நண்பர்களோடு அரட்டை அடித்து நேரத்தை போக்குவதற்காக அல்ல, தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் எந்த விதமான ஒழுக்கத்தையும் கடைபிடிக்காமல் சும்மா மக்கள் மன்றத்தில் ஹீரோக்கள் போல சுற்றி கொண்டிருக்கிற ஜீரோக்களுக்கானது அல்ல, அல்லாஹுக்கானது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கானது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கானது. அப்படி இருந்தால்தான் அது சொர்க்கத்திற்கானதாக ஆகும். அந்த அடிப்படையில் என் அன்பிற்குரிய இளைஞர்களே, வாலிபர்களே, இளம்பெண்களே, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த இளமை என்கிற இந்த பருவம் என்பது அது எவ்வளவு சொன்னாலும் அதனுடைய சிறப்பை, அதனுடைய அந்தஸ்தை நிச்சயமாக நீங்கள் உணர முடியாது. அந்த இளமையும் வாலிபமும் நம்மை விட்டு கடந்து செல்லும் போதுதான் அதனுடைய கனப்பரிமாணமே நமக்கு புரியும். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய பேரருளால் அல் ஆஷராத்துல் முபஷ்ஷரூன பில் ஜன்னah, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபி தோழர்கள் 10 பேருடைய வாழ்க்கை வரலாறு, அதே போன்று அல் அய்மத்துல் இவாம் மின் அல் அஷரத்தில் கிராம், அல் அஷரத்துல் கிராம் மின் அல் அய்மத்தில் இவாம், அறிய வேண்டிய அஹ்லுஸ் சுன்னாவின் 10 அறிஞர்கள் என்கிற தலைப்பில் 2 புத்தகங்கள் மாஷா அல்லாஹ் தமிழ் மொழியிலே நாம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம். அந்த புத்தகத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். விருப்பமுள்ள சகோதரர்கள் அந்த நூல்களை வாங்கி வாசியுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு அதை அன்பளிப்பு செய்யுங்கள். அது போன்ற நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான தரவுகள், ஆதாரப்பூர்வமான அந்த சம்பவங்களை எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி காட்டி அந்த சரியான வழியிலே, அந்த இமாம்கள் போட்டு கொடுத்த வழியிலே அந்த அஹ்லுஸ் சுன்னாவுடைய பாதையிலே இறுதி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பாதைகளை பயணத்தையும் வைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.